வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளேட் ஆஃப் த கார்டியன், அதாவது ஐ அம் த பிளேட் அப்படிங்கிற வெப் சீரிஸோட 2வது எபிசோட் தான் பார்க்க போறோம். முதல் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்ப 2வது எபிசோடு போவோம். போன எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹீரோனோட விஷயத்தை கேட்டு குதிரை துள்ளும் போது ஹீரோ வந்து கீழே விழுந்தான். அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தாங்க. நாங்க இந்த எபிசோட அதுல இருந்து கண்டிப்பா பண்ணுவோம். ஹீரோ எப்பாடா என்ன அடி ரொம்ப வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அந்த நேரத்துல ஜேன் அடி எதுவும் பட்டுட்டா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. நான் நல்லா இருக்கேன், உனக்கு எப்படி என்னோட குடும்பம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புறா. ஆனா அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த குதிரையை தான் வந்து கூப்பிட்டுருக்கா. எனக்கு பார்த்ததும் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இது அந்த குதிரை பேர் தான் ஜேனா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து அவனை நோட் பண்ணிட்டு குதிரை திருடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து திருப்பி வந்து கத்துறா. அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அந்த புக்கை தான் எடுத்து பாக்குறா. என்னடா இவன் மறுபடியும் புக் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் பயம் இருக்கு அவனுக்கு. போன தடவை புக் எடுத்தா உடனே சுவாரடி சண்டை போட போனோம், திரும்ப அதே தான் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் புக் எடுக்கிற அப்படின்னு சொல்லி அவனை கேட்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த புக் அப்படியே மூடிட்டு, இந்த புக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துரோகிங்க திருடங்க இவங்க பார்த்தா நம்ம பேசவே கூடாது, நம்ம வாழை வச்சுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ வாழை எடுத்து என்னோட சண்டை போடவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி வாழை கொண்டு போறான். அது உடனே ஹீரோ பயந்துட்டு மரத்து மேல ஏறான். ஏறும்போது அவன் தலையில ஏதோ தட்டுது. உடனே என்னன்னு சொல்லி நிமிந்து பாக்குறான். அங்க ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவளை பார்த்தா ஹீரோ பயந்து திருத்திட்டு முடிச்சு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு, நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்கிறா. ஹீரோ ஒன்னு பயந்துட்டு, நீ என் பேரு ஏன்றேன், நான் ஜான்சன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அப்படி சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவன் மூஞ்சில ஒரு விழுந்து ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோ நோக்கி அந்த சுவாட நீக்கிட்டே போயிட்டு இருக்கா. அவ அப்படி தன்னை நோக்கி சுவாட கொண்டு வரதை பார்த்ததும் ஹீரோ பயத்துல என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் ஜான்சன் டவுன் தான் போறேன், அங்க எனக்கு ஒரு ஆளை பார்க்கணும், நீ எனக்கு அங்க வழிகாட்டு, அப்பா நான் உன்னை விட்டுறேன், நம்ம அந்த குதிரை மேட்டரையும் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் அப்படி சொன்னதும் ஹீரோ நம்ம ஜான்சன் அவருக்கு போனா நமக்கு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு, அதனால நம்ம இப்ப அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நீ போற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி வாயை தான் திறப்பான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் டென்ஸ் ஆகி அவன் நாடிலே ஒரு மிதிச்சிருவான். உடனே ஹீரோ பறந்து போய் விழுந்துருவாங்க. ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோட நெஞ்சு மேல காலை வச்சுட்டு அவ கையில இருக்க சுவாட ஹீரோட மூஞ்சுக்கு நேரம் நீட்டுவா. உடனே ஹீரோ பயத்துல சரி சரி நானே வந்து வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி வழிகாட்டி நடந்து போயிட்டு இருப்பான். ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து வாய் சும்மா இல்லாம, லேடி வாரியர் உங்க பேசன் மக்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சுவாட எடுத்து சண்டை போட போயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே அவ எங்க செட்டை பத்தி யாராவது தப்பா பேசினா உடனே அவளதான் கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை எடுத்து துரத்திட்டு போயிட்டு இருப்பான். அதே நேரத்துல சாம்சன் அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வயசான பெரியவர் கூட ஒரு லேடி வந்து சண்டை போட்டாங்கல்ல, அவங்க பேர் வந்து கியூ. இந்த கியூ அவங்களுக்கு கீழே வேலை கூட ஒரு 3 பேரை வர வச்சுட்டு அவங்ககிட்ட இந்த சான்ஸ் நகரத்தை ஃபுல்லா சீல் பண்ணிருக்கேன், இந்த சான்ஸ் நகரத்தை விட்டு யாரும் வெளியே போகவோ உள்ள வரவோ கூடாது, எப்படியாவது என் கைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 பேர் ஒருத்தர் மேடம் அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டவங்கள என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே கமாண்டர் கியூ அந்த எல்லாருமே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்லிடுவாங்க. அந்த ஆர்டர் கேட்டதும் அந்த 3 பேரும் வேகமா டவுன் நோக்கி போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்க ஒரு 3 பேர் ஷேடோ ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா உயிரோட தான் இருப்பாங்க. இந்த 3 பேரும் அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்ததும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டவங்களால இவங்க வந்து ரொம்ப நேரம் தட்டிக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா அவங்களால இன்னர் பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க சீக்கிரம் மாட்டிக்குவாங்க. இவங்க அந்த 3 பேரையும் கொலை பண்ணிட்டு வேற யாரும் ஷேடோ ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா பார்த்து அவங்கள தேடி கொலை பண்றதுக்காக போயிருவாங்க. இப்போ நம்ம கமாண்டருக்கோ அவங்க செத்தோட பால்கனி வந்து இந்த கிராமத்துல எல்லாரும் செத்து கிடக்கிறத பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பின்னாடி இன்னொரு சவுண்ட் கேட்கும். கமாண்டருக்கோ நீங்க இவ்வளவு கொடூரமா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பா முடிவில்லாத ஒரு பிரச்சனை தான் வந்து கொண்டு தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். உடனே நம்ம கமாண்டருக்கோ மெதுவா இடது பக்கத்துல இருந்து ஒரு பூஞ்செடியில இருந்து ஒரு பூ மட்டும் பறிச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு, இப்போ நீங்க ஒரு செடியை வெட்டுறீங்க அப்படின்னா அதை வேரோட வெட்டணும், அது போலதான் இந்த பிளேட் செக்கேரால நம்ம தேவையில்லாத வெட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு கடைசியில முடிவில்லாத பிரச்சனையை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் மெதுவா திரும்புறாங்க. திரும்பிட்டு மாஸ்டர் வியூ உங்களுக்கு இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, வேணா உங்களே அவங்க கூட சேர்த்து அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்றாங்க. உடனே அந்த மாஸ்டர் வியூ பயந்துட்டு, கமாண்டர் கியூ நான் சும்மா தான் சொன்னேன், என்னோட விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா, என்னோட விசுவாசம் அந்த சூரியன் சந்திரனோட ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டுட்டு அவ காலையிலே போய் விழுந்துருவான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பால்கனி கீழே வயசான ஒரு பாட்டி ஒண்ணு செத்து கிடப்பாங்க. இப்போ இந்த கமாண்டர் கீழே வேலை பார்க்கிற ஒருத்தன் அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படி ரொம்ப கோவமா கமாண்டர் கியூவை பார்த்து மேல நோக்கி முறைப்பான். இவங்களும் கேஷுவலா பார்த்துட்டு அதோட இந்த சீன் முடிஞ்சிருது. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட புக் எடுத்து பாக்குறா. அப்போ புக்ல வந்து வழி தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. உடனே அவ என்ன பண்றா அப்படின்னா குதிரை விட்டு இறங்கி ஹீரோவை தேடுறா. ஹீரோவை காண்டு ஏங்கரான் எங்க இருக்க, உனக்கு என்ன சாக ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு முன்னாடி ஓடி போறா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கல்லறைய கும்பிட்டு இருக்கான். அந்த கல்லறை யாரோடதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இறந்திருப்பார்ல ஒருத்தர், அவனோட மாஸ்டர், அவரோட கல்லறை அது. அவர்கிட்ட வந்து நான் மாஸ்டர் சான்சூன் நகரத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கும்பிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மெதுவா அவன் பின்னாடி போய் தான் கையில இருந்த ஸ்வாட் எடுத்து அவன் தோல் மேல வைக்கிறா. ஹீரோ மெதுவா திரும்பி பார்த்து எந்திரிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால மறுபடியும் அங்க வர முடியாது, ஏன்னா நான் இப்பதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அந்த நகரமே இப்ப அழிவுல இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் ட்ரைட்ரஸ் சாங்ஃபங் பவிலியன் தான், என்னால அங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் கோவமாயி, என்ன
என்னைய ஏமாத்த பாக்குறியா, மறுபடியும் தப்பிச்சு விட பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில ரோப் எடுத்து ரெடியா நிக்கிறா. அவ கையில கயிறு எடுக்கவும் நம்ம ஹீரோ என்னென்ன ஈஸியா புடிச்சிடலாம் நினைச்சியா, போன தடவை என்னோட ஃபுல் பவரை காட்டல, இந்த தடவை நான் என்னோட ஃபுல் பவரை காட்டுறேன், இப்ப வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலா ஒரு போஸ்ட் நிக்கிறான். உடனே ஹீரோயின் தன் கையில இந்த ரோப்போட ஒரு ரெண்டை தூக்கி மேல தூக்கி போடுறா. அதை வந்து டக்குன்னு தன்னோட இன்னொரு காலால மிதிக்கிறா. மிதிச்சோடனே அந்த ரோப்பு ஹீரோவை நோக்கி போகுது. உடனே ஹீரோ பயத்துல அங்க இருந்து ஓடி போறான். ஆனா அது வந்து ஹீரோவோட காலை வந்து சுத்திடுது. உடனே ஹீரோ கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் அவனை மரத்து மேல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ மரத்து மேல தலையில தூக்கிட்டு அங்கங்க ஆடி பார்த்து எப்படியாவது எட்டி பாக்குறான் அந்த கயிறை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனா நைட் வரைக்கும் ஆகுது, ஹீரோவால அந்த கயிறை அவுக்க முடியல, டச் கூட பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணிட்டு புதுசா ஒரு பேலஸ் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த பேலஸ்ல பார்த்தா ஒருத்தன் ஒரு பொண்ணை கொஞ்சிட்டு அவட்ட வந்து அவனோட பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் அவனை தலையை விட்டுனேன், இவன் தலையை வெட்டினேன், நான் அவனை கொலை பண்ணேன், நான் அவனை உயிரோட விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் அவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எவ்வளவு நல்லா வரைஞ்சாலும் இந்த மூஞ்சி ரொம்ப கேவலமா தான் இருக்கு, $300 இது ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் அவனை. அப்போ அந்த கொஞ்சிட்டு இருக்கான்ல அவன் என்ன சொல்றான்னா, என்னது என் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராயிங் பண்றவனை பார்த்து கொலை பண்றதுக்கு வேகமா வர்றான். வரும்போது இவனுக்கும் அவனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. நடந்தோடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த டிராயிங் பண்றவன் டக்குன்னு அவனோட நெஞ்சில வந்து ஒரு அம்பை விட்டு கொண்டுறான். அம்புனா அம்புல ஈட்டியை விட்டு கொண்டுறான். அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோ இங்க என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஹீரோ தலைகள் தொங்கிட்டு யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். மாஸ்டர் ரொம்ப வெக்கமா இருக்கு, ஒரு பெரிய லெஜெண்டரி பிளேடர் நானு, இன்னைக்கு நைட்டு பசியோட இருந்து செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் டக்குன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவன்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே விதர்ச்சா நான் எப்படி உங்களை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இடுப்புல இருந்து தன்னோட கத்தி எடுத்து அந்த கயிறை வெட்டுறான். வெட்டி டக்குன்னு ஸ்டைலா கீழே இறங்கி நின்றுறான். நின்னுட்டு ஒரு அழகான பையனை கையில கட்டி தொங்க விடுறியா, மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டைலா சொல்லிட்டு மேல பாக்குறான். பார்த்தோன்னதான் இருட்டு தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு திங்க் பண்றான். திங்க் பண்ணிட்டு நம்புறேன் அடுத்த டைம் நம்ம மீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி நடக்கிறான். சடனா ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது, நான் கொஞ்சம் பேசலாமா, உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ மெதுவாட்டு ரைட்டர் சங்ஃபங் பவிலியனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா நிக்கிறான். அந்த நேரத்துல அங்க ஆப்போசிட்ல வந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என் பேரு குவாஷன், நான் ரைட்டர்ஸ் பவிலியனை சேர்ந்தவன். மாஸ்டர் ஏன் கொஞ்ச நாளைக்கு என்னோட விருந்தாளியா வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோ, நீங்க மத்தவங்க லெட்டர் திருடுவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப ஆளை கூட கடத்த ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த குவாஷன் என்ன சொல்றான்னா, மாஸ்டர் ஏன் நீங்க ஸ்டார்லெட் ஸ்வான் ஷேடோ ஃபார்மேஷனால பாதிக்கப்படலையா, இத கண்டிப்பா மாஸ்டர் நாங்க இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, சரியான காரணம் தெரிஞ்சோன்னே நானே உங்களை வந்து வீட்டுல வந்து டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, எனக்கு எங்க இருக்கு வீடு அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறான். உடனே அவன் ஒரு அமைதியா இருக்கான். அதோட அந்த சீனை முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்தா கமாண்டர் கியூட்ட தான் போகணும். கமாண்டர் கியூ என்ன பண்றா அப்படின்னா, ஃபாஸ்ட் டேங்க் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் குவாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் குவாட்ட வந்து நம்ம ஹீரோவோட படத்தை வந்து கொடுத்துட்டு இவனை சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க நம்ம கில்லத்தை போனோம்னா கில்லர் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு அழகான பொண்ணு கையில ஒரு ஜக்கோட வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான தண்டர் ஒரே ஒரு மூவ் $300 அப்படின்னு சொல்லி சொல்றா. சொன்னா அவன் வெறும் $300 தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த பொண்ணு சொல்றா, உங்களுக்கு சங்ஃபன் பவிலியன்ல ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க தெரியுமா, அது ஒரு சின்ன பையனுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, அந்த ஆஃபர் நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டா அவன் சொல்றான், இல்ல எனக்கு அது ஒரு மண்ணு மாதிரி ஒரு குப்பைக்கு ஆகாதது, அதனால அதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓ மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவட்ட வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா. அப்போ அந்த பொண்ணு இல்லத்த ஷேடோ பிளேட்ல வேய்வான் இந்த ஆஃபருக்கு நல்ல அமௌண்ட் தர்றா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மெதுவா காதுட்டு போய் சொல்றா. அதோட அந்த சீன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க போனோம்னா நம்ம ஹீரோயின் கன்ஃபர்ம் பவிலியன் சங்கர் ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்கா. அதுல ஒருத்தன் கையை திருகி முதுகு நேரம் பிடிச்சி அவன்கிட்ட சான்சூர் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஆப்போசிட்ல இருந்த இன்னொருத்தன், நீ கன்ஃபர்ம் பவிலியன் ஏமா வம்பிழுக்கிற, இதனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும், இது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின், நீங்க என்ன அட்டாக் பண்ணலன்னா நான் ஏன் உங்களை அட்டாக் பண்ண போறேன், நான் ஒரு மாஸ்டர் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் கையை திருக்கி வச்சிருக்கால அவன்கிட்ட சான்சூ நகரத்துக்கு என்ன கூட்டு போ, நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அவன் சற்று எதிர்பார்க்காத மாதிரி அங்க ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குது. என்ன அப்படின்னா, யார் இந்த ஒண்ணு சாவறதுக்குன்னு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது. யாரும் பார்த்தா அந்த சாங்ஃபங் பவிலியனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவளை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன தைரியம் தான் நீங்க சான்ஸ் டவுனுக்குள்ள வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் யோசிச்சுட்டு என்னடா இது சான்சு ஸ்குவாட் மாஸ்டருக்குலாம் ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் சாங்ஃபங் பவிலியன் இங்க யாரும் வர்றதுக்கு ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. உடனே அங்க இருந்த ஒருத்தன் நக்கலா, எப்பத்துல இருந்து சாங்ஃபங் பவிலியன் எது செஞ்சாலும் உன்னை சொல்லிட்டே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் நீ பார்க்க கொஞ்சம் நல்லாதான் இருக்க, நீ ஏன் அப்படின்னு சொல்லி வாயதான் திறப்பான். அதுக்குள்ள ஹீரோயின் அவன் கழுத்தை வெட்டிடுவா. அதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆயிட்டு ஹீரோயினை கொலை பண்றதா வருவாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க எல்லாரும் கொஞ்சம் அடிச்சுட்டு அங்க இருந்து தன்னோட குதிரையை வர வச்சு டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. அப்போ போகும்போது யோசிப்பா, என்னடா ஒருவேளை அந்த ஏன் சொன்னது சரியாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. அதோட அந்த சீன் முடிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம
ஹீரோ கிட்ட போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த குவாஷான் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். குவாஷான் சொல்லுவான், இந்த கையில வச்சிருக்க ஒண்ணுத்துக்காக கத்தி வச்சு எங்க கூட சண்டை போட வர ஒரு நல்ல கத்தி கூட இல்ல, நீ எப்படி எங்களை தோக்கடிப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுவான். உடனே ஹீரோ சொல்லுவான், இந்த கத்தி போதும் உங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாஷானை நோக்கி வெட்டுறதுக்காக ஓடி போவான். அப்போ குவாஷான் கையில இருக்க பிரஷ் வச்சு தடுத்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுருவான். ஹீரோ போய் கீழே விழுந்துருவான். விழுந்தோன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ கலாய்ப்பாங்க, நீ வெறும் பேச்சு மட்டும் தான், உங்க செயல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு எல்லாரும் அவனை போய் அடிக்க போவாங்க. அவங்க அடிக்க போகும்போது, நீ ஸ்மார்ட்டான பையனா இருந்தா எங்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு கத்திட்டே ஹீரோ வந்து அடிக்க போவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல ஒரு புத்திசாலிக்கு எப்போ ரீபீட் ஆகணும், எப்போ சண்டை போடணும் எல்லாமே தெரியும், நான் அவங்கள்ட்ட சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனை ஒருத்த அடிச்சு அவன் மாஸ்டரோட கலரை கிட்ட தட்டி விட்டுருவான். இந்த கலரையை பார்த்தோன்னா ஹீரோக்கு அவன் மாஸ்டரோட ஸ்வாட் வந்து ஞாபகத்துக்கு வரும். உடனே அங்க நின்னுட்டு, மாஸ்டர் இந்த ஸ்வாட நீங்க யூஸ் பண்ணது இல்ல, இது ஒன்னும் உங்களோட புதையல் மாதிரி, ஆனா இந்த ஸ்வாடோட பவர் ரொம்ப, இதை வந்து நான் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறையில ஒரு அடி அடிப்பான். அடிச்சோன்னா அந்த ஸ்வாடு மேல வரும். அந்த டைம் பிடிச்சிட்டு சாங்பாங் பிளேட் டெக்னிக் அப்படின்னு கத்துட்டு அவங்க எல்லாரையும் முறைச்சு பார்ப்பான். அப்போ ஸ்வாட்ல இருந்து டெமோனஸ் பவர் வந்து அவனோட கை வழியா வந்து அவனை ஃபுல்லா கவர் பண்ணிடும். இந்த டைம்ல ஹீரோ ரொம்ப வித்தியாசமா அவன் கண்ணெல்லாம் நெருப்பு எரிஞ்ச மாதிரி ரொம்ப வித்தியாசமா மாறிடுவான். அதுக்கப்புறம் அப்போ அவனுக்கு பின்னாடி அவனோட சோல் பாடி வந்து பெருசா வந்து நிற்கும். உடனே ஹீரோ, நான் உங்க ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் 2 துண்டா வெட்டி சாச்சிருவான். அதான் அந்த குவாஷன் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இதுதான் டெமோனிக் பிளேடோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ மெதுவா தலையை முடிச்சு திருப்பி, ஐ வில் கில் யூ அப்படின்னு கத்துவான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.